இன்னைக்கு ரமலான் முதல் நோன்பு. நம்ம வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு குட்டி விலாகா பார்த்துருவோம். என்னுடைய ரூம்ல இந்த ஃப்ரேம்ல இருக்கிற ஃபேனை சென்டருக்கு கொண்டு வரணும். இதோட ஒர்க்கை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல கூட ஃபேனை மாட்டலாம். இருந்தாலும் நமக்கு சென்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இதுக்குன்னு ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால எங்க ஏரியால இருக்கிற நிறைய இரும்பு கடைகள்ல தேடி கண்டுபிடிச்சு இப்படி ஒரு கம்பியை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய ரூமு. ஃபேனு கரெக்டான இடத்துல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கட்டில் பீரோலாம் வந்ததுக்கப்புறம் எங்களோட இடம் கொஞ்சம் ஒதுங்கிருச்சு. அதனால ஃபேன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாரி தான் இருக்கு. இப்ப எங்களோட தேவைக்கு ஏத்த மாரி நாங்க ஃபேன கொஞ்சம் சென்டரா கொண்டு வரோம். வாடகைக்கு குதிரையும் எடுத்துட்டு வந்தாச்சு. கட்டிலையும் நிமித்தி ஓரம் கட்டியாச்சு. இப்ப இந்த கம்பிய வந்து நம்மளோட ஃப்ரேம் வழியா கொண்டு வர முடியாது. வெளியே பால்கனில இருந்து இந்த மாரி மெத்தட்ல தான் கொண்டு வர முடிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் கொஞ்சம் தூசியா இருக்கு. அத கிளீன் பண்ணிருவோம். ஃபேனுமே டஸ்ட்டா தான் இருக்கு. அதையுமே தொடச்சு தான் நான் மாட்டுவேன். இப்போ இந்த கம்பிய 2 ஃப்ரேமுக்கும் வச்சு கட்டி கம்பிய வச்சு இறுக்கி நல்லா டைட்டா கட்டிட்டேன். எனக்கு எந்த இடத்துல ஃபேன் மாட்டணுமோ அந்த இடத்துல இந்த கிளாம்ப் வைக்கிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரிப்புக்காண்டி துணிய வச்சுட்டு அதையும் டைட்டா கட்டி கம்பி வச்சு கட்டிட்டேன். அந்த இடத்துல தான் கிளாம்பையும் வச்சு ஃபேன மாட்டியிருக்கேன். ஃபேன மாட்டுனதுக்கு அப்புறமும் நான் கிளாம்பு கொஞ்சம் நோவலக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இன்னொரு கெட்டும் கெட்டி கம்பி வச்சு நான் கட்டுவேன். இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்க. என்னோட வீட்ல கொஞ்சம் லைட்டிங் செட்டப்பையும் கொஞ்சம் மாத்தியிருக்கேன். இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு நேரா சென்டர்ல தான் ஃபேன் இருக்கும். நம்ம வெயில் காலத்துல ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டும் தூங்கலாம். காத்து எல்லா பக்கமும் பரவும். அதே நேரத்துல குளிர்காலம், பனிக்காலம் இந்த மாரி டயத்துல ஒரு நார்மலான ஸ்பீட்ல வச்சுட்டு நம்ம தூங்கலாம். காத்து ஈவனா எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளிய கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா, மணி 3:15 ஆயிடுச்சு. இந்த ஃபேன் ஒர்க் பார்க்கும்போதே நமக்கு நேரம் போறதே தெரியலங்க. டீ, தண்ணி எதுவுமே நம்ம சாப்பிடல. நமக்குமே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்லயும் கொஞ்சம் லஞ்ச் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டேன். சொல்ல மறந்துட்டேன். நான் நோன்பு கிடையாது. வயித்து நோன்பு தான் வச்சிருக்கேன். காலையிலேருந்து டீ, தண்ணி எதுவுமே குடிக்கல. இப்போ கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுன்னு கொஞ்சோண்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நோம்பு திறக்கிற டயத்துல பள்ளிவாசலுக்கு போய் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டோம். நெறைய பேரு நம்மளோட ஐடிய ஃபாலோ பண்ணாமயே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நமக்காக என்னோட Instagram ஐடியும், YouTube சேனலையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிக்கோட்டின் அப்படிங்கிற கெமிக்கல் இல்லாம தயாரிக்கப்பட்ட ஹெர்பல் டூத் பேஸ்ட் நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள்ல யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. பாய்.